நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பார்த்ததிலே அவள் கவிதை மாப்ள கடலை குளிச்சது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குதுடா. அப்புறம் அரிக்காம என்ன ஒண்ணு, ஊர்ல இருக்க பூரா கருமத்தி இங்கதானே கொண்டு வந்து கலக்குறாங்க. அதான் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பேசாம குளிச்சிடலாமா? கரஸ் ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்கடா. ஏன்டா நம்மள பார்ட்டி கூப்பிட்டு நினைச்சுக்க போறாங்க. நினைச்சுக்கிட்டேன்டா, அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியுமா? கம் ஆன் கைஸ், ஜாயின் தி டீம். டேய் வேணாம்டா, நம்ம மரியாதையை நம்மளே கெடுத்துக்க வேணாம். உன்னை பாத்துக்கடா, அசோக் உட்கார்றா. நீ வேணா குளிக்காம இரு சக்தி. நானா வந்தப்பயே இந்த நீச்சல் குளத்தை பாத்துட்டேன். இந்த நீச்சல் குளத்துல குளிக்காம நான் போக கூடாதுன்னு குலதெய்வத்தை வேண்டியிருக்கேன்டா. டேய் மாப்ள, நான்லாம் நீச்சல் குளத்தை படத்துல தான்டா பாத்திருக்கேன். இதெல்லாம் பாக்கலே கட்டே வேகல. டேய் பேசாம சண்டை கட்டிலாம் கழிச்சு போய் குடிச்சிட்டா. ஏய் என்னமோ பண்ணி தொலைங்கடா, விடுறா. இவங்க எல்லாம் ஸ்விம் பண்றாங்கல்ல, நீயும் போய் ஸ்விம் பண்ணுடா. எனக்கு நீச்சல் தெரிஞ்சா நான் ஏன் இங்க நிக்கிறேன்? அப்போ உனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாதா? சுத்தமா தெரியாது. சிவாஜி குதிச்சிராத, குளத்துல இருக்க தண்ணி பூரா வெளியே போயிடுறா. சொன்னா கேளுடா. ஏய் வேணாடா டேய் சிவாஜி. குதிரா. நான் பார்த்து நீ குள்ளனுக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. வாயிலே குத்தணும் அவனு. ஏன் கோவப்படுற? சும்மா ஜாலிக்கு தானே சொல்றானுங்க. இதுல என்ன ஜாலி இருக்கு? அங்க பாருங்கடா கருஞ்சிலுக்கு. டேய் ஏன்டா இப்படி பண்றானுங்க, அசிங்கப்படுத்துறானுங்கடா. டேய் போதுண்டா குளிச்சதை, ஏறி வாங்கடா. டேய் விமல், என்னடா தண்ணி சூடா இருக்கு, ஏதா பண்ணிட்டியா? டேய் சுமாரா. டேய் இந்த ஹீரோக்கெல்லாம் என்ன பெரிய இவங்களா? தண்ணிக்குள்ள இறங்க மாட்டாங்களா? மச்சான் அவன் நல்ல நாள்லயே குளிக்க மாட்டானுங்கடா. மாப்பிள என் கூட ஏறி வா, சக்தியை கவுத்துடலாம். டேய் அறிவு இருக்காடா உங்களுக்கு? டேய் இன்னைக்கு ஒரு நாளாவது குளிடா அப்படின்ற. சரி ஓகே. இது வேற. போய் குளிப்போம். அறிவில்ல? ஏய் உனக்கு நீச்சல் தெரியாதா? வாய் மூடு, லூஸ் மாதிரி பேசுற. ஹர்னி சும்மா விடு. ஏய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாய் மூடு. டேய் நீ வாடா மாப்ள, ரொம்ப தான் பண்ணிக்குது. நீ வா பண்ணி வேண்டியது மாப்ள. சக்தியை கேளுங்கள். என்ன மாப்ள ரொம்ப டயர்டா உட்கார்ந்திருக்கீங்க இவ்வளவு இருக்கு?
என்னமா வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டினா இப்படி ஒரு வீடு கட்டணும், அப்படி பார்த்து பார்த்து செதுக்கி கட்டியிருக்காங்கடா. டே குள்ளப்பளே, சும்மா ஓவரா ஃபீல் பண்ணிக்கிருக்காத. பூரா நம்ம ஃபீஸ்ரா. என்ன கதாரி? டேய் எதுக்குடா அந்த அண்ணி பண்ண தண்ணியை தள்ளி விட்ட? ஒருவேளை ஏதாவது ஆயிருந்ததுன்னா? டேய் அதான் ஒண்ணும் ஆகல, பாயிலும் கையிற ஃபர்ஸ்ட். சும்மா வெட்டி சீனா போட்டுருக்கான். எட்டு மேய்ச்சனா அதான் ஒன்னும் அவளை எங்களுக்கு தெரியும். ஏதா ஆயிருந்தா எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? இப்போ எதுக்குடா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விட்டு தொலையண்டா. இருந்தாலும் நம்ம காத்தாடி பண்ணது தப்புதான் இல்லையா? ஏய் மூடிட்டு இருக்கியா? டேய் ஜூஸ்ரா. டேய் நாங்க மட்டும் என்ன ஃபினாயில்ல சொன்னா ஜூஸ் தான். ஜூஸ் ஜூஸ் ஜூஸ். டேய் 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 சொல்றா அவன்ட்ட இரிட்டேட். இல்ல மாப்ள காலி ஆயிடுச்சுனா அப்புறம் சும்மாறா, ஏன்டா என் மானத்தை வாங்குற? ஏய் கேளுடா. டேய் பாயில குத்தி விடுவேன். தருவாங்க இரு. இந்த மாதிரி பொது இடத்துல எல்லாம் அலைய கூடாதுடா. தேங்க்ஸ். இந்தாடா. என்ன ஜெயா ஜூஸா? குடு குடு குடு, எல்லாருக்கும் குடு. கார்த்திக் குடுமா? கரெக்ட் தானே? அங்க பாத்தியா? இந்தமா அவன்டே அம்பட்டு நேரமா நின்றுக்கு இருக்க. கூலி ஆறுக்குள்ளயும் எல்லாரும் சாப்பிட்டு புண்ணு கொடுத்து முடிப்பேன். அவன்டே நின்றுக்கு இருக்க. கான்ல பேச எவ்வளவு சாக்கு நமக்கு என்ன புதுசா அப்படிங்கிறியா? என்ன சிஸ்டர், நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்களா? டேய் என்னடா அப்படி சொல்லிட்ட? அக்கா குடிச்ச அப்புறம் தான் நமக்கே. என்ன சிஸ்டர் கரெக்ட் தானே? எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களாடா? ஏய் யாரை பார்த்து வாட போறன்ற? நாங்கெல்லாம் காலேஜ் சீனியர்ஸ். அதெல்லாம் காலேஜ் கேம்பஸ்குள்ள, இங்கெல்லாம் அப்படி கூட முடியாது. டேய் இந்த பொண்ணு ஓவரா பேசிட்டு கிளம்ப சொல்லு. டேய் அண்ணா கோச் கதடா, சும்மா தானே சொன்னேன். ஓகே ஓகே சரி கிளம்பா தம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருக்கு. இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிட்டா. டேய் டேய் இதுக்கு தாண்டா இவனெல்லாம் கூட்டு வராத என்ன எப்படி அசிங்கப்படுத்துறான் பாரு. டேய் நியாயமா பார்த்தா உன்னைய தான் கூட்டு வரக்கூடாது. மேட்ச் அப்ப தாத்தா செத்துறேன்னு சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போனேன்டா நீ. நானாவது மேட்ச்ல இருந்தேன். சமாளிக்கணுமே. ஏய் நீ மட்டும் என்ன மேட்ச்ல 50 ரன் அடிச்ச? பாலத்தானே பொறுக்கி போட்டுருந்த. உனக்கே ஜூஸ் எனக்கு இல்லையா? ஜூஸ் வாங்கி கொடுறா. டேய் சண்டை போடாம பேசாம எடுத்து குடிங்கடா. ரைட்டு மாப்ள. டேய் சிவாஜி, உனக்கு என்ன ஜூஸ் தானே வேணும்? மொத்தமாவே எடுத்துக்கோ. தேங்க்ஸ் லட்டு. நீ எடுத்துக்கோ. இந்த மாப்ள உனக்கு வேணுமா? பிளேட்டை குடுறா. தேங்க் யூ. நிலா ரொம்ப அழகா இருக்கியா? எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. ஏன் அப்படி சொல்ற? நிலாவை இன்னைக்காவது நீ தனியா பார்த்து ரசிச்சிருக்கியா இல்லையா? ஏய் ச்சே, ஏன் இவ்வளோ அசிங்கமா நினைச்சிட்ட? அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. ஏய் நீ எந்த நிலாவை சொல்ற? கரசோட தங்கச்சிய. போடா லூசு. நான் சொன்னது அந்த நிலா இல்ல, இந்த நிலா. வா இதுவா? நிலா பார்க்கும் போதுலாம் உனக்கு என்ன தோணுது? பாட்டி வடை சுட்டாங்களே அதான் தோணும். உனக்கு ரசனையே கிடையாதுடா. சரியான ஜடம்டா நீ. சரி கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. உங்களுக்கு நிலாவை பார்த்தா என்ன தோணுது? இந்த வானத்துக்கு ஒரு பொட்டு வச்ச மாதிரி இல்ல? இல்லையே. ச்சே எவ்வளவு அழகு. அதை பார்த்து இப்படி சொல்றியடா. எனக்கு என்னமோ ஒன்னை விட அது அழகுன்னு தோணல. அச்சச்சோ. இட்ஸ் ஓகே. சாரிப்பா. இட்ஸ் ஓகே. நான் தான் கவனிக்காம தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உள்ள போய் வாஷ் பண்ணிக்கோ சீக்கிரமா. என்ன ஜெயா, கார்த்தியை நினைச்சுக்கிட்டே போய் அருணி மேல கவுத்திட்டியா? ஒன்னெல்லாம் பாரு கார்த்திக். ஏய் எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்கேன். டேய் ஏன்டா லூசு பசங்களா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? பேட் பாய்ஸ். இப்போ என்ன பண்றது? மேல நிலா ரூம்ல போய் வாஷ் பண்ணிக்கோ. டேய் மாப்ள சியர்ஸ்ரா. போடா. ஓகே. நிலா எங்க இருக்கான்னு தெரியலையே. நிலா நிலா நிலா
என்ன மாப்ள ஜெய மட்டும் தான் ஃபோக்கஸ்ல இருக்கா போலயே. உன் ஃபோக்கஸ் அவுட் ஆக போகுது பாரு. அட விடுப்பா பைய வைக்க போறால. என்னப்பா அசோக், உனக்கும் பிரியான்னு ஒரு ஆள் இருந்துச்சு. நீயும் மொத அந்த பிள்ளைய லவ் பண்ண. ஆனா அந்த பிள்ளை வேற எங்கேயோ போயிருச்சு. அதுக்கப்புறம் பிரியான்னு ஒரு பிள்ளை வந்துச்சு. அந்த பிள்ளையும் லவ் பண்ணணும் ட்ரை பண்ண. ஆனா அந்த பிள்ளையும் உனக்கு செட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு நீ நல்ல பேரு வைக்கிறவங்களா பார்த்து 4 நட்சத்திரம் வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு பிள்ளைய லவ் பண்ற. என்ன பண்றது மச்சான், எல்லாருக்கும் என் ஃபிகர் மேல தான் கண்ணு. என்ன ஆல்கேட் தனியா இருக்கீங்க? இந்த பக்கம் வருது. பாசு ஹரிணி ட்ரெஸ் மாத்திர வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட பேசுங்கப்பா. நாங்களும் மனுஷங்க தான். வாங்க ஐயா. என்ன ஏன்டா ஓட்டுறீங்க? மாப்பிள நான் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்தா. பார்ட்டி ஆரம்பிக்க போதுல அதான் வயிறை காலி பண்ண போறாப்ல. போயிட்டு வா போயிட்டு வா. ஐயோ உருக்கி நாய், உன் கூடலாம் பாட்டிக்கு வந்தேன் பாரு. என்ன சொல்லுண்டா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. இங்க பாரு. நமக்கு ஒரு ஜோடி இல்ல. ஊர கண்ணில் அமைக்க மாட்டாங்க. மண்டை காயுது. ஏப்பா இப்படியே ஒருத்தரை பாத்துக்கிட்டா என்ன பார்த்தேன்? டைம் ஆயிட்டே போகுதா இல்லையா? சாப்பாடை கண்ணில் காட்டுறதுக்கான வழியவே மாப்பிள கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதோட டீ முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சீரியல் செட்லாம் போட்டுருக்காங்க. கண்டிப்பா சோறு உண்டு. ஆனா எந்த வாசனையுமே காணாம மச்சான். ஆமாண்டா. டேய் அங்க பாரு ஆல்கேட்ஸ். ஏன்டா உள்ள டெரரா வரான்? ஏடா புலி உருமுது பாட்டவனா போட்டு விட்டாயடா. தெரியலையே. அதுல கூட அவன் இவ்வளவு வேகமா வர மாட்டான்டா. சகோ என்ன சகோ, அவன் என்ன சகோ பண்ண இப்படி அடிக்கிறீங்க? ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி இருந்துகிட்டு என்ன சகோ பொறுமையா தானே பேசிட்டு இருக்கோம், இப்படி அடிக்கிறீங்க? இவனெல்லாம் வெட்டி போட்டுக்கணும். அப்பா ஒரு வெட்டாரி நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா? இப்ப அவன் என்ன பண்ண இப்படி அடிக்கிற? அவ ட்ரெஸ் மாத்தும் போது ஒளிஞ்சிருந்து பாத்துருக்காண்டா பரதேசி நாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ ட்ரெஸ் மாத்தும் போது ஒளிஞ்சிருந்து பாத்துருக்காண்டா பரதேசி நாய். டேய் நீ பண்ணியாடா? டேய் சத்தியமா பண்ணல மாமா. மாப்ள விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணியாடா? டேய் நீயுமாடா? என்னடா என்ன சந்தேகப்படுறீங்க? டேய் நிறுத்துடா. அவனை பத்தி நம்மளுக்கு தெரியாதாடா? சகோதரன் ஏதோ கோவத்துல சொல்றானா நீங்களும் அவனை சந்தேகப்படுறீங்க? சகோ காத்தாடியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இதை அவன் பண்ணிருக்க மாட்டான். ஆஹா ஏய் இங்க வாடி, இங்க வாடி.
இவன் தானே பார்த்தா சொல்லு எல்லாருக்கும் என்ன பண்ணான்னு. டேய் என்ன போனாது இந்த விஷயத்துல போய் சொல்லுவாடா. அது இல்ல சகோ. டேய் மூடுறா. உங்களெல்லாம் நம்பி இந்த பொண்ணை கூட்டு வந்தல என்ன செருப்பால் அடிக்கணும்டா. டேய் கார்த்திக், காத்தாடி கூப்பிட்டு போய் என்னன்னு கேளுடா. ஏய் அப்ப என்ன அவன் பண்ணாங்கறியா? டேய் கூப்பிட்டு போய் என்னன்னு கேளுடா. டேய் அவன் பண்ணிருக்க மாட்டாங்கறான். டேய் மூடுறா. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா? இந்த மாதிரி விஷயத்துல எதுவும் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா அவளும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான். பாருடா அவ எப்படி அழுகுறான்னு. டேய் நீ நான் சப்போர்ட்டா? வாடா, பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா அண்ணன் தாங்க மாட்டாரோ? டேய் அப்பு ஓவரா பேசுற. ஏய் சக்தி, நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. ஏய் நிறுத்துடா. நானும் காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ உள்ள வரும்போது 100 மார்க் போட்டு சூப்பர் பிகர்னு சொல்றா. ஸ்விம்மிங் பூல்ல நடந்ததெல்லாம் பார்த்தல. அவ அப்பவே சொன்னா. நான் தான் மைண்ட்ல ஏத்திக்காம போயிட்டேன். ஐயோ சகோ, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சகோ. அவன் விளையாட்டுக்கு பேசினதை நீங்க சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க நேத்து வந்தவங்கன்றதெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இதுவே ஜெயாக்கு இப்படி நடந்ததா சும்மா விட்டுருப்பியா? இல்ல இப்படிதான் எனக்கு நோவும். டேய் லூசாடா நீ. நாமே பண்ணணும்டா. டேய் எல்லாம் உண்மை. நானும் பாத்துக்கிறேன் விட்டா ஓவரா போய்க்கிறேன். ஆளெல்லாம் போயிட சாவடிச்சிருவேன். ஏய் பாலா விடுறா. அவன் என்னதான் நடிச்சான். ஏய் சும்மா இருமாப்ல. ஒன்னே அடிச்சிருக்கேன் பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? அமைச்சர் பையன் ஓர சவுண்ட் போறேடா. மாமா இவனெல்லாம் போடு போட்டாதான்டா வலிக்கு வருமா? டேய் சும்மா இருங்கடா. உங்க பிரச்சனையை இதுல தலையிடலான்னு பாக்குறீங்களா? சக்தி ஓவரா பேசுற, வாங்கிட்டு தான் போற. கொப்பனுக்கு கடை வச்சிருந்தாங்கடா, நன்றியை காட்டிக்கிறியா? சங்குலாமா போயிடும். பழச மறந்துடாங்கடா. டேய் உங்களை எல்லாம் அடிச்சு போட்டா கூட கேக்குறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க வந்து எங்களே மிரட்டுறீங்களா? ஏய் அப்போ நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடா. அடிச்சு வாயில உடைச்சிருவேன் பாத்துக்க. ச்சே, என்னடி இது வீட்டுக்கு வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க? ஜெயா, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி கார்த்திக்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண சொல்ல. முதல்ல போய் கரஸ் கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வா. போ. கார்த்தி, நீயாவது பசங்க கிட்ட அமைதியா இருக்க சொல்லுடா. டேய் கார்த்தி, நான் உன்னை பொதுவா சொல்றேன்டா. காத்தாடி பண்ணது தப்புடா. ஏய் இங்கள பார்த்து எச்சி முழுங்குற பய நியாயம் போலக்கிற நடுவுல நின்னு மூஞ்சி ஸ்டாப் இட். டேய் டேய் விமல் சும்மாடா. என்னாச்சு? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அக்கா பசங்களை சண்டை போட்டுட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி என்னதான் ஆச்சு? ஹரிணி ட்ரெஸ் மாத்தும் போது காத்தாடி பார்த்துட்டு தான் சொல்றாங்க. உங்க பொறுக்கித்தனத்தை இங்கே காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை எல்லாம் மதிச்சு என் வீட்டுக்கு கூப்பிட்டேன் பாருங்க. அது ஏன் தப்பு? ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு இந்த மாதிரி சண்டை போட்டா நல்லவா இருக்கு? இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா காலேஜோட மானம் தான் போகும். மேம் நான் பண்ணவே இல்ல மேம். மேம் அவங்க தேவையில்லாம எங்க பையன் மேல பழி சொல்றாங்க மேம். இங்க பாருங்க, அவன் பண்ணான். டேய் நான் பண்ண நீ பாத்தியா? ஏய் மேல கோலவெறியில இருக்கேன், போயிடு. ஆல்கேட்ஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பிரச்சனைய பெருசுப்படுத்த வேண்டாம். இது வெளியே தெரிஞ்சா நம்ம காலேஜுக்கும் அசிங்கம், இந்த பொண்ணுக்கும் அசிங்கம். இதை அப்படியே விட்டுலாம். விட்டுட்டு நீங்க போடுற சோத்தை சாப்பிட்டு போக சொல்றீங்களா? ச்சே, இப்போ உங்க காலேஜ் தானே உங்களுக்கு பெருசா தோணுது. உங்க தங்கச்சி இருக்கால, அவ துணி மாத்தும் போது நான் பாக்கவா? ஏய் வாய மூடுறியா? வருதுல கோவம் வருதுல, அதே கோவம் தான் எனக்கும். நீங்கலாம் பஞ்சாயத்து பண்ண வந்துட்டு. ஏய் உனக்கு வைக்கிறேன்டா, வாடி.